மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே முருகன் கோவிலில் வைத்து படைக்கப்பட்ட எலுமிச்சை பழங்கள் 20,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஒட்டநந்தல் கிராமத்தில் இரட்டை குன்றின் மீது ரத்தினவேல் முருகன் கோவில் இருக்கிறது. கருவறையில் வேல் மட்டுமே இருக்கும் இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா சென்ற மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடந்தது. அதை முன்னிட்டு நடத்தப்படும் உற்சவ காலங்களில் தினமும் வேலில் சொருகப்படும் 9 நாள் எலுமிச்சை பழங்களை இடும்பன் பூஜையில் வைத்து ஏலம் விடும் நிகழ்ச்சி நடந்தது. இடும்பன் பூஜைக்கு பிறகு கோவிலின் தலைமை பூசாரி ஆணை பதித்த காலணியின் மீது நின்று ஏலத்தை தொடங்கினார். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய முதல் எலுமிச்சை பழம் 20,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. 2ஆம் நாள் பழம் 3,600 ரூபாய்க்கு ஏலம் போனது. 3வது நாள் பழம் 1,400 ரூபாய்க்கு ஏலம் போனது. தொடர்ந்து திருமண பாக்கியம் தரக்கூடிய திருமங்கல எலுமிச்சை பழம் 7,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. 9 நாட்கள் எலுமிச்சை பழங்கள் மொத்தம் 32,400 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டன. பின்னர் சென்ற ஆண்டு இந்த கோவிலுக்கு வந்து எலுமிச்சை பழம் ஏலம் எடுத்து சாப்பிட்ட குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சாட்சி சொல்லும் நிகழ்ச்சி நடந்தது. எலுமிச்சை பழங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதை பக்தர்கள் வியப்புடன் பார்த்தனர்.